ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனதர் எபிசோடு. இந்த எபிசோடில் வந்து 2 மூவியை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று இப்போ ரீசெண்டாக நஸ்ரியா நடித்து ரிலீஸ் ஆன ஒரு மலையாள மூவி சூக்ஷ்மதர்ஷினி. இன்னொரு படம் வந்து 1954 ஹிச்காக்கோட, அதுவும் இவனோட ஃபேவரட் டேரக்டராக இருக்க ஹிச்காக்கோட மூவி ரியர் விண்டோ. ஸோ இந்த 2 மூவியும் ஏன் எடுத்திருக்கோன்னா, ரியர் விண்டோவோட இன்ஸ்பயரில் தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நஸ்ரியா நடித்தாங்க இல்லையா, சூக்ஷ்மதர்ஷினி வந்திருக்கு, ரிலீஸ் ஆகிடுக்கு. நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஒரு புது வியூ கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அங்கே எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு எதுலேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரியர் விண்டோவில் இருந்து அதை பற்றி தான் பேச நிறைய இருக்குது. ரியர் விண்டோ ஆனால் 1954 வந்து அந்த மூவி ரிலீஸ் ஆனது கலர் படம். ஆமாம். ஸோ அந்த கலருங்கிறது நம்ம இந்த ஈஸ்ட்மேன் கலர் மாதிரி இல்லாமல் பர்ஃபெக்டாக அதில் கலர் இருந்திருக்கு பார்த்துருக்கியா. ஆமாம். ஸோ அது செமையாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதில் இருக்க ஃப்ரேமு, அதில் இருக்க எல்லாமே செட்டு தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக ஒரே பிளேஸ் தான், பட் உங்களுக்கு ஒரே பிளேஸ்னு போர் அடிக்காது. ஆனால் அதுலேயே ஸ்டோரி வந்து பில்ட் ஆகும். ஆமாம். வந்து கதை என்னென்னா, ஜெஃப்னு ஒரு ஆள் நியூயார்க்கில் நடக்குது. ஆக்சுவலி இது ரியல் நியூயார்க்கில், இதெல்லாம் செட்டு போட்டதா இப்படி. சரி, கதையை சொல்லிடுறேன். ஜெஃப் அப்படின்னு ஒரு ஆள் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர், உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி படம் எடுக்கிறவர். ஆனால் வந்து ஜேர்னலிஸ்ட்டு. ஆமாம், ஜேர்னலிஸ்ட்டு. அவருக்கு வந்து என்னென்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து அவர் வந்து ஒரு வீல் சேர் பவுண்டாக ஒரு ஜன்னலை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. அதாவது உலகம் ஃபுல்லாக சுற்றி இருந்தாலும் ஒரு சேரில், வீல் சேரில் உட்காந்து வெளியில் போக முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னன்னா ரொம்ப கடுமையாக போர் அடிக்குது, வெறுக்கிறான், நான் வெளியில் சுற்றி இருந்தவன் இப்படி இருக்கேன்ட்டு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவன் எதிரில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் ஜன்னல் ஒவ்வொன்றும் தெரியுது, ஒவ்வொன்றும் ஒரு டிவி ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. அதுகளுக்குள்ள நடக்கிற கதைகளை பார்த்துக்கிட்டே இருக்கான், வேடிக்கை பார்க்குறான். ஜன்னல் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறான். என்ன அவன் அந்த ஃபோட்டோஸ் காமிப்பாங்க பார்த்தியா, அவன் வந்து வேர்ல்டு வாரெலாம் ஃபோட்டோ எடுத்து வந்துருப்பான். ஸோ அந்த இதெல்லாம் இருக்கும். இது இப்போ என்ன எப்படி இருக்குன்னா, அவனுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அந்த பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே எட்டி பார்க்குற மாதிரி பார்க்குறது. ஒரு ஆறு ஜன்னல் இருக்குன்னு நினைக்கிறேன். 6லேயும் 6 விதமான கதைகள் ஓடிக்கிட்டு 6 அது செம்மையாக இருக்குது. நம்ம இப்போதைக்கு இந்த வேடிக்கை பார்க்குறதுங்கிறது நமக்கு கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு அது இன்னும் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியலை. இப்போ பக்கத்து வீட்டு கதையை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேருந்து உட்காந்து, அவனுக்கு வேறு எதுவும் கிடையாது இப்போதைக்கு, டிவியோ எதுவுமே கிடையாது. ஸோ உட்காந்து பார்க்குறதுனால பார்க்குறான். நீ சொன்ன மாதிரி ஒரு 6 ஃபேமிலி இருக்குது, 6 இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. ஃபேமிலி சொல்ல முடியாது, ஒரு இருக்காங்க, கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. தினம் இங்கேருந்து அவன் பார்க்குறான். ஸோ இந்த கேமரா எப்படி போகும்னா அவனோட வியூவிலேருந்து தான் அதை டோட்டலாகவே தெரியும். ஆமாம். அது ஒருத்தங்க நாய் வளர்க்குறாங்க, ஒரு ஃபேமிலி வீட்டில் 2 பேருக்கு சண்டை நடக்குது, ஒரு புதுசாக கல்யாணம் ஒரு ஜன்னலில் இருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் பண்ணுற ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அப்புறம் ஒரு பியானோ வாசிக்கிற ஒரு தனிமையான ஆள் இருக்கிறாரு, ஒரு ஸ்கல்ப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதாவது சிலை செய்கிற ஒருத்தங்க இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா லோன்லியா இல்லை அந்த லவ்வுக்கு ஆசைப்பட்டு இருக்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஆமாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் இருக்கிறாங்க. இவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெறுப்பாக தான் பார்க்குறான். போக போக இந்த இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவங்க லைஃப் இவ்வளோ என்டர்டெய்னிங்காக அது இருக்கும். அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுதுன்னா, அவனுக்கு அவன் லவ்வர் இருக்கா, அவன் லவ்வர் வந்து அவ்வளோ சூப்பராக வர்றா, பட் அவளால் இவனோட அட்டென்ஷனை வந்து எடுத்துக்க முடியல. இவன் வெளியில் பார்க்குறதுல ஹாப்பியாக இருக்கான். ஆமாம். நான் இது எவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு வந்துட்டு இருக்கேன், எப்படி வந்துட்டு இருக்கேன், அவன் ரொமான்டிக்காக அப்படி இருப்பான். ஆனால் அவனுக்கு வந்து அதில் இருக்கிறதா வெளியில் பார்க்குறது தான் அட்ராக்டிவாக. எந்த அளவுக்கு அது இதாக இருக்குன்னா, நர்ஸ் வந்து வருவா, வந்து அவனுக்கு வந்து மசாஜ் பண்ணி விட்டு இப்படி போயிட்டு இருப்பாச்சு, அந்த கேர் பண்ணிக்கிறதுக்காண்டி வருவாங்கன்னு வச்சுக்கவே. அவங்க சொல்லுவாங்க, நீ இந்த இது நம்ம தூங்குறதுக்கு பெட்டு வாங்கியிருக்கோம்ல, அங்கே தான் தூங்கணும், இதேமாதிரி வீல் சேரில் தூங்குறோன்னா திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இருப்பான். ஏன்னா அந்தளவுக்கு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்தே இருப்பான், அங்கே ஸ்டோரி என்ன நடக்குதுன்ட்டு. அது சூப்பராக வந்து ஃபஸ்ட்டே வந்து பண்ணியிருப்பாரு. அந்த 6 பேருமே ஒரே ஃப்ரேம்லேயே நமக்கு தெரிஞ்சிடும், 6 பேர் என்னென்ன பண்ணுறாங்க, இங்கேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வந்துடும். அதில் கரெக்டாக ஒருத்தவங்க மொட்டை வீட்டில் பால்கனியில் தூங்குவாங்க, செம்ம செட்டப்பாக இருக்கும். அது கரெக்டாக வெளியில் வந்து அலாரம் வச்சுட்டு நாய்க்குட்டியை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற நைட்டு எடுத்து வச்சுப்பான்னு வச்சுட்டு பார்ப்பாங்க. அப்படியே அந்த கரெக்டாக ஒரு ஃப்ரேமாக வந்துட்டு இருக்கும். ஆமாம். ஸோ அப்போ வந்து அவனுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அவள் சொல்லுவாட்டி, இதெல்லாம் பிரச்சனைடா, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி மனநல பாதிப்பு இருக்குது, திருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கையில் ஒரு வீட்டு ஜன்னலில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் நடக்கிறதா அவன் பார்ப்பான். எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியல, பட் அவன் ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்த அவன் கெஸ் பண்ணுறான். 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுருந்தாங்க இல்லையா, அடுத்த நாள் முதற்கொண்டு அந்த ஒய்ஃபை காணும். ஆனால் ஹஸ்பண்ட் நடந்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது அவங்களுக்குள்ள என்ன ஃபர்ஸ்ட் நடக்குதுன்னா, எதுவுமே நமக்கு வந்து பெருசாக வந்து டைலாக் அதெல்லாம் கன்வே ஆகாது.
Visual-ஆ பார்க்கறது. அந்த ஒய்ஃப் வந்து இவனை வந்து ட்ரீட் பண்ணுறது பெட்டராக இருக்காது. ஒரு ஒரு கொஞ்சம் இப்படி வச்சுக்கவே கொஞ்சம் ஏஜான பர்சன் மாதிரி அவர் இருப்பார். அது கொஞ்சம் எங்கான பொண்ணு மாதிரி இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது. அவன் போய் சமைச்சு கொடுத்தாலும் திட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். ஆமா ஆனால் அதுக்கடுத்து பார்த்தோன்னா அவன் சொல்லுவான் இது வந்து நார்மல் லுக் இல்லை, அது ஏதோ ஸ்ட்ரேஞ்சான லுக்குன்னு சொல்லிட்டு இவன் என்ன பார்க்குறானோ அதை வந்து அந்த நர்ஸ் வருவாங்களே அவங்கள்ட்ட கன்வே பண்ணுவான். அந்த ஆள் இருப்பா இல்லையா அவள்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். ஆமா ஸோ இது அதனால அவங்க டே என்னடா லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி தான் ஆமா அவன் ஒரு டாட்ஸ் இணைக்கிற மாதிரி ஒன்னொன்னு சொல்றான். இல்ல இவன் பெட்டியில எதையோ போட்டு எடுத்துட்டு போறான், ஏதோ ஷார்ப்பான ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்கான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாரிஃபைங்கா அவனுக்கு தோணும். அது அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பரபரப்புல. நாங்கள் ஒருத்தவங்க லைஃப் மட்டும் தான் சொல்கிறோம். இது மாதிரி ஒருத்தவங்க லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன சேஞ்சையுமே அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த ஜன்னலுக்குள்ள. ஆமா ஸோ அவனுக்கு அது நல்லா தெரியும். என்ன ஆகுதுன்னா இவனோட லவ்வர் இருக்கா இல்லையா அவளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இவன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கு. என்னடா இதை சொல்லிட்டே இருக்கான்ட்டு ஒரு இது ஷோ டைம் ஓவர்னு சொல்லிட்டுலாம் ஸ்க்ரீன் எல்லாம் மூடி பார்க்குறாங்க. ஏன்னா லைக் அவன் அங்கே ஒருவேளை மர்டர் நடந்திருக்குமோன்ற பயத்தில் தான் அவன் பார்க்குறான். பட் என்னதான் நான் அதை பார்க்குறேன்னா நான் எட்டி பார்க்குறேன். அதுவே பெஸ்ட்டு தப்பு, அதுவே வயரசம். அதை இப்போ ஆக்சுவலி இந்த கதையில் வரக்கூடிய அந்த கேர் எடுத்துப்பாங்க, இல்லை சாரி அந்த மெய்டு கேர் எடுத்துப்பாங்களா, அவங்களே சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு வீட்டையும் எட்டி பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு செகண்ட் தான் வீட்டை எட்டி பார்க்கணும், தான் வீட்டை வெளியிருந்து பார்க்கணும், அப்போ தான் அவங்களுக்கு புரிய வரும் போல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அடிக்ட் ஆகி ஏதோ தப்பு நடக்குது போல நினச்சிக்கிட்டு இருந்தவன் அந்த இது ஜன்னலை முன்னோடனே ஓகே சரி விட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இருப்பான், எதுவும் பண்ண மாட்டான். அவங்க லவ்வரும் இவனோட வந்துருவாங்க. அதுல இது வந்து ஆக்சுவலா லவ் ஸ்டோரி. ஒரு சைடு லவ் போயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க லவ் ஸ்டோரின்றது நம்ம கண்டுக்க மாட்டோம். இன்னொரு சைடு போயிட்டு இருக்கு. இவன் நம்ம சொல்ற ஸ்டோரி எல்லாம் கேட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆகி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை இவனோட வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவா. ஆஹா என்ன நடக்குது, ஏதோ ஒன்று பரபரப்பா நடக்குதோ. அது வரைக்கும் அந்த இவனுக்கும் இவன் ஆளுக்கும் வந்து ஒரு அலைன்மெண்ட்டே இருக்காது. ஆக்சுவலி மறைமுகமா இந்த என்ன சொல்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்கிறாரு. லைப்ரரி ஆஃப் கான்கிரஸ்ல இருந்தது, எடுத்து படித்தோம். அதில் பார்க்கல அவர் சொன்ன பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப இதுவாக இருந்தது. இவன் கிட்டத்தட்ட பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அவனுடைய லைஃபுடைய ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தான். மேரேஜ், அதாவது அவன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கமிட் ஆகாமல் இருக்கான். அவன் ஒன்று ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கான், இல்லை வந்து வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். அது வெளியில் வேடிக்கை பார்க்குறது வந்து இவளை தன்னுடைய லவ்வரை வந்து கட் பண்ணி விடுறதுக்கு, நீ போ நான் இதில் எங்கேஜ்டாக இருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் அவளும் இதே விஷயத்தில் சேம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு போய் கிட்டத்தட்ட அந்த ஆள்கிட்ட மாற்ற சமயத்தில் தான் இவனுக்கு ஃபஸ்ட்டு பரபரப்பாகுது. நமக்கே அது இருக்குண்டா, இது என்ன ஒரு இதில் செம்ம வருதுன்னா ஒரு சின்னது தான், ஆனால் நம்ம வந்து பரபரப்பாகவே வச்சிருப்போம். அந்த ஹிச்காக்குடைய ஸ்பெஷாலிட்டி அதாவது ஒரு படம் அட்ராக்ட் பண்ணணும்னா ஏதாவது பேங்காக பரபரப்பாக ஏதாவது பிளாஸ்ட் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. ஏதோ பரபரப்பாக நடக்க போகுது. அதாவது ஒரு குண்டை வந்து ஒரு காருக்கு அடியில் செட் பண்ணிட்டு கார் ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருக்கிறத நம்ம ஷூட் பண்ணிட்டே வரோம்னா எப்போ வெடிக்க போகுதுன்னு ஒரு பரபரப்பு இருக்கும்ல. அந்த வெடிக்க போகுதுன்ற பரபரப்பு உருவாக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட் தான் ஹிச்காக். அதை இதில் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்லுவோம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு நீ பாருனா, அவங்க வந்துட்டு ப்ரூஃப் இல்லாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிலாம் போய் நம்ம சர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, நீ வேலையை பாடுறா அப்படின்னு இருப்பான். ஸோ அதான் இவனுக்கு வந்து டவுட் வந்துடும். அதனால வந்து செம்ம பிளான் போடுவான். அந்த ஒரு லெட்டர் மாதிரி எழுதி போட்டு வருவான் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதை வந்து இங்கே இவர் கேமராமேன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான் எல்லாத்தையும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வியர்டாக பண்ணுறதை பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். எப்போ அவளுக்கு ரொம்ப சந்தேகம் வருதுன்னா அவன் ஹேண்ட்பேக் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அவள் வெக்கேஷன் போகிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவள் இப்போ சொல்லுவாள் ஹேண்ட்பேக் எப்போவுமே கேர்ள்ஸுங்களுக்கு வந்து வச்சுட்டு போகவே மாட்டாங்க. ஸோ அதில் ஜுவல்லர்ஸு அது எல்லாமே வந்து அது இருக்கும். அப்போ அதனால வந்து ஒரு ஓகே கன்ஃபார்மே பண்ணிடுவான். பட் அதுக்கப்புறம் தான் அந்த நர்ஸு இந்த இவரோட லவ்வர் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை கால் பண்ணி ஒரு ஹோட்டல் மாதிரி வர சொல்லிட்டு இங்கே வா பேசுகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து இவங்க 2 பேரும் தேட்டத்துக்கு போகிறாங்க. ஸோ அப்போ நீ சொல்கிற அந்த மொமெண்ட் நடக்கும். ஏன்னா ஹீரோவால் முடியாது, அவனுக்கு கால் உடஞ்சிருக்கு. அது பக்கத்தில் வந்து அவனால் எதுவுமே பண்ண முடியாது. அடி வாங்கிதான் இருக்கலாம். ஆமாம், அப்போது அவன் வந்து ஒன்று டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று போலீஸுக்கு கால் பண்ணிடுறான், அங்கே வர வச்சிடறான். இன்னொரு நேரத்தில் அப்புறம் தன்னுடைய ஒரு ஃப்ளாஷ் பல்ப் வெடிக்கும் அது யூஸ் பண்ணுறான், அது வச்சிருப்பான். அது எப்போ பண்ணுவான்னா ஆக்சுவலாக வந்து அங்கே இவனோட ஆள் வந்து அந்த வீட்டை போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் உள்ளே வந்துடுவான், வெளில போனால் உள்ளே வந்துடுவான். அந்த டயத்தில் காப்பாற்றுறதுக்காண்டி தான் முன்னாடியே போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி வந்துடுவாங்க.
ஓகே. ஆனால் அவள் வந்து கரெக்டாக அந்த ரிங்கை காட்டுவா. ஓகே என்ன ப்ராப்ளங்கிறத வந்து அவனுக்கு வந்து சொல்லிடுவா. எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு அந்த இது வந்து சொல்லுவா. இப்போ என்னன்னா அவனும் ஃபைன் பண்ணிடுவான். அந்த வீட்டில் இருக்க வந்து இவன் தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிடுவான். இவனுக்கும் பண்ணிட்டான் அவன் வீட்டுக்கு வரான்னு தெரியும். ஆனால் இவனால் என்ன பண்ண முடியும்? ஆமாம். அப்போ அது வரைக்கும் ஒளிஞ்சு விளையாடிட்டோம். இப்போதான் ஃபேஸ் ஆஃப் பண்ணுறான் அவனை. அது வரைக்கும் எல்லாருக்குமே சந்தேகம் இருந்தது. கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இவன் தெரிஞ்சவனே வந்து கால் உடஞ்சிருக்கு. ஆமாம். அதனால என்ன பண்ணுவோம், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்போதான் அந்த ஃப்ளாஷ் இருக்குல்ல. ஆமாம். த்ரூஅவுட்டாக அந்த படத்தில் கூடவே இப்போ என்னதான் இருந்தாலும் அவன் ஒயரிசம் பண்ணுறான். இப்போ நான் இந்த படத்தை வந்து நான் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்து எனக்கு ஏன் இது ஞாபகம் இருக்குது, அதாவது நான் மேலோட்டமாக இந்த கதையில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, பரபரப்பாக இருக்குது, லைக் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியில் நான் அப்படி இப்படி பார்த்தாலும் அதில் ஆனால் அண்டர்நீத் எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ என்னதான் இருந்தாலும் ஒயரிசம், நீ பண்றது ஒயரிசம், அதாவது நம்ம வந்து லைஃபை விட்டுட்டு ஃபோனில் எங்கேஜ்டா இருக்கிற மாதிரியோ இல்லை இதுலயோ எங்கேஜ்டா இருக்கிற மாதிரியோ இவன் வந்து அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் எங்கேஜ்டா இருக்கான். ஓ வாழ்க்கையை நீ பார்த்தியா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதெல்லாம் அண்டர்நீத் கேள்வி கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு டிஸ்கஷனா மறைமுகமா இந்த கதை ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக அது சூப்பராக ப்ளே பண்ணி. ஆனால் என்ன ஆகுனா லாஸ்ட்டில் வந்து சரி படம் பார்க்க போகிறாங்க அவங்க, 2 காலும் உடஞ்சிரும். உடஞ்சனே உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் திரும்ப ஜாலியாக போட்டு தூங்கிட்டு இருப்பான். அதோட முடிப்பாங்கன்னு வச்சுக்கவே. ஸோ இது வந்து நான் சொல்கிற படம் வந்தது 1954. ஸோ இது ரிலீஸ் ஆனது. நம்ம இப்போ இந்த படம் வந்தது 2024 மலையாளத்தில். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம நசரியாவுக்கு வந்து நசரியா வந்து ஒரு ஒர்க் போகிறதுக்காக இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஃபேக் பண்ணுவான். அதெல்லாம் சூப்பராக பண்ணிட்டேன். திருவண்ணாமலாம் எப்பயே பண்ணியிருப்பாங்க பசங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணது இல்லையா நம்ம பல ஸ்கூல் படிக்கையிலே பண்ணியிருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிருப்பா. அப்போ நசரியா கேரக்டர் வந்து ஒரு இன்ட்ரோ வச்சுருப்பாங்க. ஸோ அவனோட ஹஸ்பண்ட் வந்து பால் பொங்குறப்போ அதை அப்படியே பால் பொங்கி ஊற்றிடும். அதை அவளுக்கு தெரியாமல் ஏமாத்துற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அவள் வந்து ஃபைன் பண்ணிடுவான். ஆமாம், ஃபைன் பண்ணி. ஆனால் பட் ரொம்ப போரிங்காக இருந்தது அந்த சீன் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ நம்ம ஹிச்காக்குடைய அந்த படம் பார்க்காம இதை பார்த்துருந்தோம்னா பாரு எப்படி ஒரு நல்ல ஹிண்ட் வச்சிருக்கு. ஆனால் அப்படி ஒன்றுமே எஃபெக்டிவ் இல்லை. பால் கொட்டுறது நமக்கு வாசனை அடிக்காது. ஆக்சுவலி படம் பார்க்குறப்ப நமக்கு தெரியுது இதுக்காண்டி தான் சீன் வைக்கிறாங்கன்ட்டு தெரியுது. இஸ் எ கியூரியஸ் கேரக்டர், அவ்வளோதான். அவள் கண்டுபிடிச்சிரு அதெல்லாம் கொட்டிடுச்சுன்னு தெரியும், என்கிட்ட இருந்தால் மறைக்க பார்க்குறீங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு சீன். ஆனால் ரியர் விண்டோவில் அந்த கேரக்டருக்கு அப்படி ஒரு சீனே இருக்காது. அது தேவை அது இல்லாமலே சூப்பராக எடுத்திருப்பாரு அவரு. இப்போ இங்க நம்ம இந்த படம் எடுத்துட்டோம்னா இதுல வந்து இவ வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பா. இவருக்கு சொந்த வீட்டுக்கு வாங்கணும் நம்ம போகணும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஓகே நம்ம அடுத்து பெட்டரா லைஃப் போகணுன்றதுக்காண்டி அவனும் ஹையர் பொசிஷனுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் வந்து மேனுவல்னு சொல்லிட்டு ஒருத்தன் வர்றான். மேனுவல் யாருன்னா அவன் அங்கே சின்ன வயசுல இருந்தவன், பட் அங்கேருந்து போயிட்டாங்க அவங்க ஃபேமிலி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு பக்கத்து வீட்டில் குடி வராங்க. அவங்க வீடு தான் அது. ஸோ அவங்க வீடு தான், இவங்க தான் சுற்றி இருந்துட்டு இருக்காங்க. திரும்ப அவன் சின்ன வயசுல இருந்தனால எல்லாருமே எனக்கு தெரியும்ல, இவ தானே புதுசாக வந்திருக்கா. ஸோ அதனால போயிட்டு இருப்பான். இவங்களுக்கு ஒரு கேங் இருக்கு, அந்த கேர்ள்ஸ் கேங் இருக்குல்ல. ஆனால் அதில் எப்பவுமே மலையில படுறது பெட்டராக பண்ணுவாங்க. ஒரு கேர்ள்ஸ் கேங்குன்னு இருக்குதுன்னா மென்ஸ் பசங்க மாதிரியே தான் அந்த கேங்குக்குள்ள வந்து எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் இருப்பாங்க. இதுல இந்த இவளோட சின்ன பொண்ணும் இருப்பா, இவளும் இருப்பா, இவங்களோட அதிகமான வயசானவங்களும் இருப்பாங்க. ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் மிடில் ஏஜ்ல இருக்கவங்க இருப்பா. எல்லாருமே வர அந்த பேசுறது நார்மலாக பேசிக்கிறதுக்கு ஒரு கேங் இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து ஒன்று இருக்குன்னு சொல்லியிருப்போம். அது டோட்டலாக அது டிசீஸ் பேர் என்னன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, எதுவுமே ஞாபகம் இருக்காது. அவங்களை கேர் பண்ணிக்கணும். அல்சைமர்ஸ் அது ஏதோ சொல்லுவான், அது பேர் எனக்கு இப்பவும் வரல. ஓகே அது இருக்குன்னு சொன்னோடனே ஓகே. ஆனால் இவளுக்கு சொன்னால் அது இல்லைம்பா. ஏன்னா அப்படி இருக்கவங்க வந்து டோட்டலாக மறந்துடுவாங்க. ஆனால் அவங்க எதையும் மறக்க மாட்டுறாங்க, அவங்க ஷார்ப்பாக இருக்காங்க. ஸோ அவளோட என்ன கணிப்பு என்னவா இருக்குன்னா, இவங்க அப்பா பையன் வந்து அந்த அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை வந்து அவங்கள கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து இவ கொஞ்சம் இங்கேருந்து இவளும் கரெக்டாக அது ரியர் விண்டோமா தான், இவளும் ஜன்னல்லேருந்து எல்லாத்தையும் பார்க்குறான். ஸோ ஜன்னல்லேருந்து என்ன அவளுக்கு தோணுதுன்னா ஓகே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவ என்ன நினைக்கிறான்னா செருப்பு போட்டு போறாங்க, கரெக்டா வர்றாங்க, மோட்டர் தண்ணி கொட்டினா ஆஃப் பண்றாங்க, ஆஃப் பண்ண வர்றாங்க, கரெக்டா ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு பொய் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட இவன் பேச விட மாட்டான், அந்த சோசியலிஸ்ட் ஆக யார்ட்டையுமே விட மாட்டான். ஸோ அப்படி இருக்கப்போ மேலே வந்து அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோ, ஒரு நாள் வந்து அவங்க இது மாதிரி வெளில போயிடுறாங்க.
போயிட்டு திரும்ப கிடச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் அவளுக்கு சந்தேகங்கிறது எக்ஸ்ட்ராவாக ஆகுது. இல்லையே இது வந்து வேறு ஏதோ பண்ணிட்டுருக்கான்ட்டு. அவன் செம்மையாக மேனுவல் என்ன பண்ணுவான்னா எல்லார்ட்டையுமே வாலண்டியராக ஃப்ரெண்ட் ஆக்குவான். ஃப்ரெண்ட் ஆக்கி நான் ரொம்ப நல்ல பையங்கிற பேர் எல்லார்ட்டையுமே எடுத்துருவான். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த உடும்ப பிடிச்சி அடிச்சுன்னு தூக்கின்னு வருவான்ல, எதையோ தூக்கின்னு போனா வித்தியாசமா அதை பொறிச்சு எல்லாரும் கொடுத்து அதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஆக்குவான். இவ வந்து இவளோட ஆனிவர்சரி கொண்டாடுறப்போ கேக் வந்து கிஃப்ட் ஃப்ரீயாக தருவான். ஏன்னா இவளும் இப்போ வந்து இவங்களும் மூவ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதோ அங்கே வந்து அங்கே ப்ரொமோஷன் கிடைக்கும், அங்கே போகிற மாதிரி இருப்பா. இவளுக்கு இன்டர்வியூ இருக்குது. ஆனால் இவளுக்கு அது வந்து ஓடிட்டே இருக்குது. இல்லை இது வந்து இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயிட்டு தொலைஞ்சிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. 2வது டைம் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கப்போ இவன் நைட்டு வருவா. ஆனால் வீட்டில் பாப்பா ஒரு செகண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு இவளுக்கு சந்தேகம் வந்துடும். அவங்க அம்மா அந்த வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க மிஸ் ஆகலை, இவன் ஏதோ பண்ணுறான், ஆமாம் இதை நான் கண்டுபிடிச்சே ஆகுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கள்ட்டெல்லாம் பேசி பிளான் பண்ணுறான். ஸோ பிளான் பண்ணுறா. அப்போ தான் வந்து அந்த அவங்க அம்மா காணோன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு வந்திருப்பாங்க, அவங்களோட பொண்ணு. ஸோ இவளுக்கு வந்து அவங்க நம்பர் வாங்கியிருப்பா. நம்பர் வாங்கிட்டு நானும் வந்து அங்கே நியூசிலாண்டு வரலான் இருக்கேன், ஹெல்ப் தேவைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இதில் என்ன நமக்கு வந்து பதவசத்தை கொடுத்தோன்னா இவங்க வந்து கேர்ள்ஸு. ஸோ அப்போ நமக்கு தெரியல அந்த ஒரு சில இப்போ ஸ்பீடாக ஓடி வர முடியாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபோர்ஸாக பண்ண முடியாதுன்றது அந்த த்ரில்லுங்கிறது நமக்கு இருந்துகிட்டு இருக்கோம். பட் இது வந்து என்ன ரியர் விண்டோ மாதிரி அவங்க இப்போ அதில் எப்படி வந்து அவனும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டாங்களா டீமா, இதில் வந்து அவன் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் தனியாகவே தான் நிற்பான். ஆமாம், அவன் உள்ளே வர மாட்டான். அதுக்கும் ஆனால் அவனுடைய இவளுடைய கேர்ள்ஸ் டீம்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும். பார்த்தா அது லாஸ்ட்டாக வந்து ஒரு ஒன்று வச்சுருப்பாங்க. ஆனால் ஓகே அது அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒன்று தானே வச்சுக்கவே, நான் யாரும் கெஸ் பண்ண முடியாது தானே வச்சுக்கவே. ஆமாம், நம்ம ஹிச்காக் இந்த படம் பார்த்துட்டு போனால் கூட அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நம்மளை ஏமாத்திருப்போம். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா இதோட பெரிய பிளானே வந்து அவங்க அம்மா தான். பெரிய ஸ்கெட்சு ஒன்றும் அவங்க அவங்க பொண்ணு வந்து எல்ஜிபிக்யூடியாக இருப்பா. ஆமாம், இன்னொரு பொண்ணு விரும்புவாங்க. அதான் அப்படி இருக்கனால ஸோ இது வந்து வெளியே தெரிஞ்சால் எல்லாருக்குமே அவமானம். அதனால என்ன பண்ணலாம்னா கில் பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க. அவள் வர வைக்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவளை இவ மேலே ஃபோக்கஸ் கொண்டாந்து அவளை காலி பண்ணுறதுக்காக வர வச்சுட்டு எப்படி கில் பண்ணுவாங்கன்னா இவனோட கசின் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் வந்து மெடிக்கலில் இருப்பான். இவரை கில் பண்ணி அப்படியே கரைச்சிருவானுங்க தண்ணியாகவே. கெமிக்கல்ஸாக கரைச்சி அதை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. பைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து அந்த பைப்பில் இருந்து செவத்தில் படிஞ்சு அது தெரியும் வெளியே. ஏன்னா உள்ள அந்த கெமிக்கல் பைப்பை கூட அது உருக்கக்கூடியது தானே, உடலே உருக்கக்கூடியது, எலும்பே உருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி அது வெளியில் வந்திருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தா இந்த பிளான் போட்டது எல்லாமே அவங்க அம்மாவாக தான் இருக்கும். ஸோ அது ஃபைனலாக தான் அந்த ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அவளோட பார்ட்னர் வர்றப்போ தான் வருவாள். வந்து இது எல்லாமே ஒரு போன்னு வச்சுக்கவே. ஸோ இதுலேயுமே வந்து அந்த ஒரு விஷயம் வந்து வந்திருக்கும். இவளோட கெரியரை டோட்டலாக விட்டுருவா மீன்ஸ் ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். ஆமாம், அந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், இன்டர்வியூ இருக்குது, அதில் ஃபோக்கஸே இருக்காது. ஆமாம், அது கிட்டத்தட்ட ஒரு வேலை இன்டர்வியூ போகிற சமயத்தில் தான் இந்த விஷயத்த ரிவீல் பண்ணுறதுக்கும் அவளுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஒன்று இன்டர்வியூவில் இருக்கணும், இல்லை போய் ஒரு ஆளை காப்பாற்றணும். ரெண்டுக்கும் நடுவில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ரியர் விண்டோவில் எடுத்துட்டோம்னா அவனுக்கு அது ஹாப்பினஸ்ஸாகவே இருக்குது வேடிக்கை பார்க்குறது. இது வந்து இவளுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்குது, அவனுக்கு அது ஹாப்பினஸ் இருக்குது. ஆமாம், ஸோ அதுக்கப்புறம் தான் அது நடக்குது. இப்போ அப்படி ஒரு கில் நடக்கலனாலும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பான். ஆமாம், ஸோ ஆனால் ஒரு நல்ல ஒரு முயற்சி தான். பட் நான் 2 படமே ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. பட் எது அப்படி இன்னுமே ரியர் விண்டோ ஃபார்வர்டாக மேலே தூக்கி வைக்குதுன்னா அதில் இருக்கிற அண்டர்நீத்தாக இருக்கிற அந்த டிஸ்கஷன். இப்போ நம்ம அந்த படத்தை டீப்பாக திங்க் பண்ணி இருந்தோம்னா அதை நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஆல்ரெடி யோசிச்சு டைலாக்ஸில் அங்கே பிட்டா வச்சிருப்பாரு. அது இங்கே இருக்குமானா இது லைக் டீப்பாக திங்க் பண்ணும்போது ஒரு வேலை கிடைக்கலாம். பட் நாட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் உண்மை. 2 படமே ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்க. ரியர் விண்டோ இன்னும் கம்மியான செலவில் ஒரு செட்டு தான். ஓப்பனாக சொல்ல போனால் இவன் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கான்ல, அதை பார்க்குற விண்டோ தான். அந்த வீட்டு உள்ளே கூட காட்ட மாட்டாங்க. ஆக்சுவலி படம் வெளியானப்போ வந்த விமர்சனம் வந்து இது நிஜமான நியூயார்க்கு கிடையாது, இது இப்படி இருக்காது, இது வந்து லைக் படத்துக்காக செட்டு போட்டு பண்ணதுன்னு கூட ஒரு விமர்சனம். இல்லை அது அப்படி தான் இருக்கு. அது அப்படி ஏன்னா அவங்க ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி செட்டு போகிறாங்க, ரியல் லைஃப்பை பண்ணல அவங்க. ஆமாம், இதே மாதிரி எமிலி படத்துக்கு கூட ஃப்ரெஞ்சு படம் அதுக்கும் விமர்சனம் உண்டு. அதில் வந்து
இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி அந்த இயக்குனர் வந்து ரெட் அண்ட் கிரீன் யூஸ் பண்ணுவாரு, மொனாட்டோனஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இது பாரிஸே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல இது செட்டு தான், பட் இந்த ஸ்டோரிக்கு அவங்க இப்படி கன்வே பண்றாங்க. ஏன் நம்ம அப்படி பார்த்தோம்னு வச்சுக்க, ஏன் ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க போறான் ஆமா ஆப்போசிட் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவன் ஸ்டோரியாக பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டையும் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் வீக் கூட இதையும் பாருங்க, எல்லாத்தையும் முடிஞ்சா பார்த்துருங்க. முடிஞ்சா பாருங்க, தொடர்ந்து பேசுறதுக்கு நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு 2 படத்தோட நாங்கள் வரோம். பாய்.